எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு தாயார் அங்க இருந்தாங்க. அல்லேலூயா. எத்தனை வருஷமா இருந்தாங்க அவங்க? 18 வருஷமா கட்டப்பட்ட கட்டு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 18 வருஷமா அந்த தாயார கட்டி வச்சிருந்தது. அந்த அம்மா எவ்வளவு நிமிர முடியாத கூனியா இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க உலகத்தை அனார்ந்து என்ன பார்த்து உண்மையில பண்ண முடியாது, பார்த்திருக்க முடியாது. அவங்க எல்லாரும் அவங்களை கேவலமா கிண்டலா பரியாசம் பண்ணிருப்பாங்க. அந்த அம்மா குஞ்சுன்னு தான் போயிருப்பாங்க. எல்லாம் சொல்லிருப்பாங்க, அத பார் கூனி வருது பார், அத பார் கூனி வருது பார். சின்ன பிள்ளைங்க தலையில கொட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களால திரும்பி பார்க்க முடியாது, நிமிர்ந்து பார்க்க முடியாது. அவங்கள அடிச்சா கூட யாரு அடிக்கிறாங்கன்னு தெரியாது. பின்னாடி அந்த தட்டிட்டு போனா தெரியாது, சட்டுன்னு நிமிர்ந்து பார்க்க முடியாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற தாயார் ஆலயத்துக்கு போனாங்க. அல்லேலூயா. நமக்கு நல்ல தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு, சம்பாதிக்கக்கூடிய பலன் கொடுத்திருக்கிறாரு. நம்ம கேட்டதெல்லாம் ஏசப்பா செய்யறாரு. நம்ம எதை கேட்டாலும் உடனே உடனே கொடுத்துறாரு. ஆனா நம்ம நாத்தியம்ம சர்ச்சுக்கு போனா கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாத்தியம்மா சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டா எதனா ஒரு சாக்கு சொல்றது. ரூத்தாமாக்கு பயந்துங்கன்னு. அல்லேலூயா. ரூத்தாமா ஒண்ணுமே இல்ல, வெறும் ஜீரோ தான். அல்லேலூயா. இங்க அநேக சபையில உட்கார்கிற பிள்ளைங்களுக்கும் சொல்றேன், சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஆலயத்துக்கு போனாதான் உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. ஆலயத்துக்கு போனாதான் அற்புதம், ஆலயத்துக்கு போனாதான் அதிசயம் நடக்கும். ஏன்னா என் கண்களும் என் இருதயம் என்னால இங்க இருக்கும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறார். இந்த மாதிரி கூட்டத்துல நீங்க வரும்போது விடுதலையா பாப்பீங்க. ஆனா ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அந்த தாயாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்து கூட தேவனை தேடுறது அவங்க விடல. அல்லேலூயா. அவங்க எங்க இருந்தாங்க? ஜெப ஆலயத்துல இருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க நடந்த சம்பவம், கீழே வாசிங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து அல்லேலூயா. அல்லேலூயா. 18 வருஷமா கட்டப்பட்டிருந்த கட்டுல இருந்த தாயார ஆண்டவர் பார்த்தார். இன்னைக்கு உன் நிலைமைய கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கட்டுகளை கர்த்தர் அறுக்க போறாரு. உன் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது, உன் போராட்ட முடிவுக்கு வரப்போகுது. நடுநாளாகி தேவ சமூகத்தில் அழைத்த உன் கண்ணிற்கு உன் காத்திருப்பதற்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் உன் அருகாமையில் உன் பக்கத்தில் வந்திருக்கிறது. இன்னைக்கு விசுவாசித்தீங்கன்னா தேவ மகிமையை பார்ப்பீங்க. நீ கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் விடுதலை ஆக்க போறாரு. நீ எந்த கட்டுல வந்திருக்கீங்க